தனுசு ராசி கால புருஷனுக்கு 9ஆம் இடம் ஒரு பிளஸ் பாயிண்ட். இது வெளிநாட்டுக்குரிய பாயிண்ட். அதுக்கடுத்து மிதுனத்திலிருந்து இந்த குரு பயிற்சி டைரக்டா முதல்ல எப்படி பார்த்தாரு விருச்சகத்தை 7ஆம் இடமோ அதே மாதிரி மிதுனத்திலிருந்து 7ஆம் இடமா என்ன பாக்குறாரு? தனுசு பாக்குறாரு. உபயத்துக்கு உபயமா பாக்குறாரு. முதல்ல ஸ்திரத்துல இருந்து ஸ்திரத்தை பார்த்தாரு. இப்ப பார்த்து உபயத்துக்கு உபயத்தை பாக்குறாரு. பாருங்க பதிவு பாருங்க. சரத்துக்கு சரம், சரம் ஸ்திரத்துக்கு ஸ்திரம், உபயத்துக்கு உபயம், மறுபடியும் சரம் சரம், அப்புறம் ஸ்திரம், அப்புறம் உபயம். இப்படிதான் மாறி மாறி வரும். சரம் ஸ்திரம் உபயம். அப்ப தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியில கிட்டத்தட்ட எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு டைரக்டா 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப திருமணங்கள் கைகூடும், வெளிநாட்டு வேலை, வெளிநாடு பயணம், வெளிநாட்டுக்கு உரிய எலிஜிபிலிட்டி, அப்ராடு கண்ட்ரிக்கு போகக்கூடிய எல்லா விதமான கண்டிஷன்களும் நெக்லெஜிபிள், எல்லாமே கிளியர் கட் ஆயிரும். எல்லாமே கிளியர் கட் ஆயிரும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 7ஆம் வரை பாக்குறது பார்ட்னர்ஷிப் வந்தே ஆகணும். இனிமேல் நிக்கிறதுக்கு இடமே இல்லை. அது குரு பலமா இருந்தாலும் சரி, இல்ல தசாபத்துல வீக்கா இருந்தாலும் வந்துதான் ஆகணும் உங்களுக்கு. ஏன்னா 2 கோச்சாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பாயிண்ட். உங்களுக்கு காலபுருஷனுக்கு 9, அப்ப காலபுருஷனுக்கு 9 கோச்சாரத்துல 7ஆம் வரை பாக்குறாரு. அதே மாதிரி தனுசுக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் வரை பாக்குறாரு. பாத்தீங்களா? அப்ப ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்ப ராகு கேது குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்ப தனுசு ராசிக்கு தொண்டு நிறுவனம், கல்வி, யூனிவர்சிட்டி, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், வைஸ் சான்சலர், உயர் பதவி, அரசியல், அரசிதழ், அரசு சம்பந்தப்பட்டது, கரும்பு, வாழை, கமுகு, நெல்லு, வயல்கள், நஞ்சை, நாட்பார் பூஞ்சை, நஞ்சை, பியூர் நஞ்சை, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு இல்லையா தனுசு, நெருப்பு சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் வித்தகர், அத்தனைக்கும் டைரக்டர், அத்தனைக்கும் பொறுப்பாளர், அத்தனைக்கும் அதிபதி. உங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கங்க. 3, 6, 8, 12 சம்பந்தம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். நம்மளுக்கு எடுக்கிறது யாரு? 3, 6, 8, 12 தான். 3, 6, 8, 12 தான் நம்மளுக்கு எடுக்கிறது. அதனால அதை மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டா தனுசு ராசி அப்படியே நம்ம கொண்டு வரலாம். எல்லா கஷ்டத்தையும் கடந்துதான் இப்ப வந்திருக்கிறீங்க. 1 வருஷம் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. அதனால இனிமேல் இந்த கஷ்டத்துக்கு இடம் இல்லை. இனிமேல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இனிமேல் டெவலப்மெண்ட் தான். உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான். ஆக கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு ஆஞ்சனை பிள்ளையார் குலதெய்வம், குரு இல்லையா, குலதெய்வம், குரு வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சனை வழிபாடு பண்ணி வந்தால் அமோகமான பல வெற்றிகள் கிடைக்கும். அமோகமான வெற்றிகள் கிடைக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. நிச்சயமா உண்டு, நிச்சயம் உண்டு. அதுல மாற்று கருத்து அல்ல.